இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளை இன்றைய நாளில் நாம் ஆழமாக சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தோம் என்றால், நான் பயனற்ற பணியாளன் என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாம் திருவுழியத்தில் லூக்கா எழுதிய நற்செய்தி 17வது அதிகாரம் 10வது வசனத்திலே இவ்வாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பல நேரங்களில் நம்முடைய கடமையை செய்கிறோம், பலனை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கிறார், கடினப்பட்டு அந்த குழந்தையை பெற்றோர்கள் வளர்க்கிறார்கள், பின்னாளில் அவர்கள் இவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. பகவத்கீதையில அழகா ஒரு வசனம் சொல்லுவாங்க, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஏதோ இந்த கருத்தில் சற்று முரண்பாடாக இருக்கும். என்னவென்றால், இதை ஒரு வசதி படைத்த ஒரு தொழிலாளி வேலையாட்களை பார்த்து வேலை முடித்த பிறகு சம்பளம் கேட்டாங்கன்னா, முதலாளி சொல்லுகிறார், நீங்க கடமையை செய்யுங்கள், ஏன் பலனை எதிர்பார்க்கிறீங்கன்னு சொன்னா அந்த குடும்பத்திற்கு யார் உணவு கொடுப்பார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இதை நாம் இரண்டு விதமாக அணுக வேண்டும். கடமையை நாம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் நம் கடமை என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு கணவன் மனைவி இருவருக்கிடையே அன்பு என்ற அந்த கடமை உண்டு. அதை நாம் செய்த பிறகு என் கணவன் எனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க மாட்டாரா, என் மனைவி எனக்காக ஏதாவது செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்காக அல்ல. அதனால தான் நான் ஒரு முறை சொல்லி இருக்கிறேன், திருமணம் என்பது கணவன் எனக்கு இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று மனைவி குறித்து வைத்துக் கொள்வது அல்ல. மனைவி எனக்கு இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று கணவனும் சில லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறது அல்ல. மாறாக என்னோடு துணையாக வாழக்கூடியவருக்கு நான் என்ன செய்ய போகிறேன், என் கணவனுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், என் மனைவிக்கு என்ன நான் செய்ய போகிறேன் என்பதை பகிர்ந்து கொடுப்பதுதான் இந்த ஒரு கடமையாக பார்க்கப்படுகிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் பல நேரங்களில் கடமையை செய்கிறோம், ஏனென்றால் பலனை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறோம் என்பது உண்மையாக இருக்கிறது. எனவே பலன் என்பது ஆன்மீகத்தை பொறுத்தவரையிலும் நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், அந்த ஜெபம்தான் என்னுடைய கடமை, அந்த ஜெபம்தான் என்னுடைய பலன் என்பதில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நாம் பொருளாக எதிர்பார்க்கிறோம், பொன்னாக எதிர்பார்க்கிறோம், பிறரிடமிருந்து ஏதாவது தரமாட்டாங்களா என்று நாம் எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நமக்கு வலியும் வேதனையும் தான் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் நாம் கடமையை செய்வதில்லை, பலனை மட்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பொருள்படுகிறது. இப்பொழுது இறைவன் நமக்கு வரங்களை கொடுக்க வேண்டும் என்று நாம் சில முயற்சிகளை எடுக்கிறோம். இப்போ குழந்தை பாக்கியம் வேண்டும் இறைவா என்று 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளாக போராடுகிறோம். இறைவன் இறக்கப்பட்டு குழந்தை பாக்கியத்தை கொடுத்த பிறகு இறைவனை நாம் உதாசீனப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இன்னொன்று கொடுமை எப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு 8 வருஷமா குழந்தை இல்லை, அவர்கள் குழந்தை வேண்டும் என்று பல ஆலயங்கள் ஏறி இறங்கினார்கள். சந்தித்த போது, ஃபாதர் எங்களுக்கு குழந்தை இல்லை, எங்களுக்காண்டி சிறப்பாக ஜெபியுங்கள் என்று சொல்கிறார்கள். ஜெபித்தோம். அவர் ஒரு மாதத்திற்குள்ளாக கருவுறுகிறார். கருவுற்ற பிறகு யதார்த்தமாக சந்திக்க நேரிடுகிறது. சந்தித்த போது அந்த கணவனும் மனைவியும் சொல்றாங்க, ஃபாதர் எங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு வேண்டிக்குங்க, ஆண் குழந்தை தான் பிறக்கணும்னு வேண்டிக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் உள்ளத்தில் கொஞ்சம் கூட அந்த இரக்கம், அந்த பலனை எப்படி அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். 5-6 ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்த பிறகு இறைவன் இறக்கப்பட்டு ஒரு குழந்தையை கொடுக்கிறார். என்ன குழந்தையாக இருந்தால் என்ன என்பது அவர்களுடைய கருத்து அல்ல. மாறாக எங்களுக்கு இந்த குழந்தை தான் வேணும்னு சொல்லி வேண்டும் போதுதான் கடவுள் தாமதித்ததனுடைய நோக்கம் நமக்கு புரிகிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கேட்டா எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாத ஒரு குழந்தையாக கொடுக்கட்டும், எப்படி இருந்தாலும் நான் எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார், என்ன குழந்தை கொடுத்தாலும் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்ற ஒரு மனப்பான்மையை நாம் வளர்த்து கொண்டோம் என்றால் அதுவே நமக்கு சிறப்பான ஒரு மகத்துவமாக அமையும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இறைவன் எல்லாவற்றையும் படைத்து கொடுத்திருக்கிறார். இதில் நாம் வாழக்கூடிய முறைதான் அனைத்தையும் பெறக்கூடிய முறையாக இருக்கும். எனவே நாம் பணியை செய்த பிறகு எனக்கு அதெல்லாம் கொடுங்க இறைவா, நான் கோயிலுக்கு வருகிறேன், நான் ஆலயத்திற்கு எல்லா நாளும் வருகிறேன், திருப்பலிக்கு வருகிறேன், நற்கருணை வாங்குகிறேன், எனவே எனக்கு பலனை கொடு இறைவா, பலனை கொடு இறைவா என்பது அல்ல. இறைவன் 3 வகையான வரங்களை நமக்கு தருகிறார். 1, கேட்டவுடன் வரம் கிடைக்கும். 2வது, கேட்டால் தாமதமாக கிடைக்கும். 3வது, வரம் கொடுக்கவே மாட்டார். எனவே ஏன் கேட்டவுடன் கிடைக்கிறது என்றால் அதற்கான தகுதியும் மனப்பக்குவமும் நம்மிடம் இருக்கிறது, அதனால் அந்த வரத்தை கொடுக்கிறார். 2வது, ஏன் தாமதிக்கிறார் இறைவன் என்றால் அதற்கான பக்குவத்தையும் தகுதியும் நாம் வளர்த்த பிறகு இறைவன் வரம் கொடுப்பார். 3வதாக, கொடுக்கவே மாட்டார். ஏனென்றால் இந்த வரம் உனக்கு கிடைத்தது என்றால் நீ அழிந்து போய் விடுவாய் என்பதுதான் அதனுடைய பொருளாக்கப்படுகிறது. எனவே நாம் இதில் எந்த இடத்தில் இருக்கிறோம்? எனவே நாம் கடமையை செய்வோம்,
பலனை இறைவன் கொடுப்பார் என இறைவனுடைய கரத்தில் விடுவோம். அதுதான் தகுதியானதும் நீதியானதுமாகும். எனவே நாம் கடமையை செய்வோம், பலனை இறைவன் கொடுப்பார் என நம்பிக்கையோடு இருப்போம். பலன்தான் எனக்கு முக்கியம் என்று கடமையை நாம் ஏனோ தானமாக செய்ய வேண்டாம் என்பதை சுட்டி காட்டப்படுகிறது. என்னுடைய கொடுக்கக்கூடிய அந்த வேலையை நான் முழு மனதாக செய்வேன். இல்லை, எனக்கு முழு மனம் இல்லை, நான் என்னுடைய சம்பளத்துக்காண்டு தான் வேலை பார்க்குறேன், ஆனால் வேலையை ஒழுங்கா பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு அல்ல. மாதம் முடிந்த பிறகு சம்பளம் வாங்குறதுக்கு தான் நான் ஏதோ ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது அல்ல. நாம் செய்யக்கூடிய அன்றாட வேலைகளை, வீட்டில் சமைக்கிறீங்களா, நல்லா சமைங்க, நல்ல மனதோடு சமைங்க. வேலை பார்க்குறீங்களா, அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்களா, ஆசிரியராக இருக்கிறீங்களா, நல்ல வேலை பாருங்க, நல்ல மனசு விட்டு மகிழ்ச்சியா வேலை பாருங்க. நல்ல ஒரு மனைவியா இருக்கு, நல்ல மனைவியா இருங்க. கணவனா இருக்கீங்க, நல்ல கணவனா இருங்க. பிள்ளைகளா இருக்கீங்களா, நல்ல பிள்ளைகளாக இருங்கள். இதனுடைய பலன் என்ன என்பதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் இன்று நாம் நிம்மதியாக வாழ முடியாது என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். எனவே அப்படிப்பட்ட இந்த உள்ளத்தோடு நாமும் கடமையை செய்வோம், பலனை இறைவன் கொடுப்பார் என அவர் கரத்தில் விடுவோம். நமக்கு தகுந்த நேரத்தில் என்ன தேவை, எப்பொழுது தேவை, எதற்கு நமக்கு தேவை, எது தேவை என்பதை ஆண்டவர் நமக்கு அருளுவார் என்ற முழு நம்பிக்கையோடு நாமும் செயல்படுவோம். கடமையை செய்வோம், பலனை இறைவன் கொடுப்பார் என நம்பிக்கையோடு காத்திருப்போம். ஆமீன்.